அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் கம்ப்யூட் பிரமுகர் சீசன் 2ல உங்களை சந்தித்திருக்கிறோம். நமது நிகழ்ச்சியில நிறைய ஆளுமைகளை அவர்களுடைய கதைகளை பேசியிருக்கிறோம். அந்த வகையில இந்திய நிகழ்ச்சிக்கு தன்னுடைய கதைகளை பேசி தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார் கேசவன் அவர்கள். இயக்குனர், அதே மாதிரி திரைப்பட நடிகர், இன்னும் பல துறைகள்ல தன்னை அடையாளப்படுத்திட்டு இருக்கிறார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். லைஃப்ல எப்படி போகுது? லைஃப்ல நல்லா தான் போகுது. இப்பதான் ஸ்டார்டிங், ஒரு சினிமா இப்பதான் கிட்ட ஸ்டார்டிங். ஓகே, அதாவது சினிமா அப்படின்னும் போது இங்க இப்ப நான் இலங்கையை பேஸ் பண்ணி சொல்றேன். நிறைய பேர் தமிழ் சினிமால இலங்கை தமிழ் சினிமால நடிக்கணும், அது வரணும் ஒரு பீரியட் வரைக்கும் தான் ஆசை வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க வேலையை பார்க்கணும். ஆனா நீங்கள் கடனாளுக்கு பிறகு இல்ல, நான் இப்ப இந்த இண்டஸ்ட்ரியில நான் வரேன், தொடர்ந்து இன்னும் நிறைய பண்ணுவேன், நிறைய படங்கள் பண்ண போறேன், பண்ணிட்டும் இருக்கிறேன். இப்ப திடீர்னு ஒரு வரவு எதனால? அதாவது எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் சினிமா படங்கள் பார்ப்பேன். என்னுடைய தளபதி ஃபேன் தான். ஆனா தளபதி ஃபேனுக்காக தளபதி தல படம், சூப்பர் ஸ்டார் படம் பார்க்காம இருக்க முடியல. ஃபர்ஸ்ட் தான் போய் பார்த்தேன். எங்களுக்கு ஒரு ஆசை, நாங்களும் இந்த சினிமால நடிக்கணும், உங்களை படத்தை இந்தியால ஒரு படம் எடுக்கணும்ன்ற ஆசை இருக்கு. அப்ப அந்த ஆசை எனக்கு ஒரு பேராசையா தான் சொல்லிருப்பாங்க, நீ இப்படி போவ, நீ எப்படி நடிப்பேன்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு சில ஆட்கள் சொல்லுவாங்க, இப்ப யூடியூப்ல எல்லாம் பார்த்தா குறுந்திரைப்படம், ஷார்ட் மூவிஸ். அப்ப இதெல்லாம் நாங்க எனக்கு எடுக்கணும்னு சின்னல இருந்து ஒரு பிளான். பட் எனக்கு அந்த அதுக்குரிய பட்ஜெட், எக்யூப்மெண்ட் எல்லாம் எனக்கு கிடைக்கிறது இல்லை. அப்ப கிட்ட ஒரு 2-3-4 மாசத்துக்கு முதல் தான் என்னுடைய ஒரு நண்பரை நான் சந்திச்சேன். ஒரு அவார்ட் செரமனிக்கு போயிருந்தேன். அது அவர் பாண்டியன் தான் சந்திச்சேன். அவர் நீ வா, நீ எனக்கு என்னுடைய ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்க போறேன், ஒரு கதை இருக்கு, நீ கேமராமேன் சொல்லி நீ நடிக்கிறியான்னு கேட்டு ஓமன் சொல்லிதான் அதுல நடிச்சேன். அது ஹியூமன் பீஷன் சொல்லி அதுவும் ஒரு போட்டிக்கு தான் அனுப்பியிருக்காங்க. அப்ப அது மூலமா தான் நான் பழகிக்கணும், எப்படி இந்த படத்தை இயக்கணும், எப்படி கதை எழுதணும். அது போல நீங்க இந்த தொடர்ச்சி யூடியூப்ல சீரீஸ் போட்ட இந்த ஐடியா எப்படி கிடைச்சது? அதான் இப்ப நான் ஒரு குறுந்திரைப்படம் போட்டு அனுப்பிடுங்க, ரிசர்ச் இன்னும் வரையில. அப்ப நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இன்னொரு ஒரு காஸ்டிங் கோர்ஸ் எல்லாம் போதான் இன்னொரு ஷாமில் மீட் பண்ணேன். அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க, நீங்க இப்ப யூடியூப்ல ஒரு வெப் சீரிஸ் மாதிரி போடுவோமா, ஒரு இப்ப உங்களுக்கு நீங்க ரீச் ஆவீங்க, இப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆவீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியா தான் நாங்க இந்த கோமாளிகள் சொல்லி ஒரு புதிய ஒரு காமெடி எபிசோட் ஆரம்பிச்சேன். அது இப்ப தீபாவளின்னு தான் முதல்ல எபிசோட் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அப்ப ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல பாசிட்டிவ் ஒன்று வந்திருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இப்ப 2வது எபிசோட் நான் வர ஹாலோவீன் அக்டோபர் 31 ஹாலோவீன் டே நான் ரிலீஸ் பண்ண போறேன். இப்ப பாப்போம் என்ன நடக்குது எப்படின்னு தெரியும். இந்த டைம்ல நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்க. சோ இது சரி வராது, உனக்கு தேவையில்லாத வேலை அப்படியான மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்க? ஆமாமா, அது நிறைய பேர் இல்ல, குடும்பத்துல சொல்லியிருப்பாங்க. பட் குடும்பம் இதெல்லாம் எதிர்த்து தான் நான் செய்யறேன். அது தனி முயற்சி. நான் இப்ப மெட்டாக்கான ஹெல்ப் எதுவும் இல்லாம நான் என்னுடைய தனி முயற்சியில ஆட்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கழிச்சு ஒரு எங்கேயாவது அவார்ட் செரமனியோ காஸ்டிங் கோல் பண்ணா அவங்கள கழிச்சுக்கிட்டு நடிப்பு செய்வோமான்னு சொல்லி அவங்க வருவாங்க. அவங்களே ஆசையா வருவாங்க. அவங்க மூலமா தான் நான் இந்த தனி முயற்சியில தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே, இப்ப இங்க நீங்க பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியில வெளியில இருந்து பார்க்கும்போது வேற மாதிரி, ஆனா உள்ள வந்த பிறகு நிறைய விஷயங்கள் கத்துக்கூடும், நிறைய பேரோட நம்ம போட்டி போடணும், யங்ஸ்டர்ஸோடையும் போடணும், அதுக்கு ஃபீல்டில் இருக்கிறவங்களோடையும் போட்டி போடணும், இன்னும் நிறைய பேரோட நாங்க இந்த களத்துல நிக்கிறவங்க போட்டி இருந்துட்டே இருக்கு. சோ அதுக்கான முயற்சியை என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? போட்டி என்று வரைக்கும் கணக்கு போட்டி இருக்குதான். இப்ப சொல்ல போனா இப்ப கிட்ட கூட ஃபியூச்சர் ஃபிலிம் கணக்கு பேர் எடுத்திருக்காங்க. பிரவீன் கிருஷ்ணன், இந்த மாதர் படம், அப்படி ஆளி கிழிஞ்சிகள் அப்படின்னு கணப்படம். அப்ப அவங்கள நாங்க போட்டி போடணும்னா அவங்க ஒரு பெரிய முதலீடு போட்டு தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு எதிர போட்டியா நாங்க எடுக்கணும்னு சொன்னா அந்த லெவலுக்கு என்னால எடுக்கத்தான் வேணும். இப்ப அதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது ட்ரை பண்றது சொல்லுன்னா இப்போதைக்கு நான் ஒரு குறைந்த ஒரு முதலீடு வச்சுதான் நான் இந்த படங்கள்லாம் எடுக்கிறேன். ஸோ எதென்றாலும் நான் ஒரு குறைந்த முதலீடுகள். அப்ப இனி வாரத்துல நல்ல ஒரு முதலீடு எதிர்பார்த்து கிடைச்சிருந்தா அதுக்கேற்ற நல்ல ஒரு எனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கிற ஒரு ஐடியா இருக்கு. அது இந்த வருஷம் இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமா நான் பழகி அவங்களுக்கு சார்பாக அவங்கள சப்போர்ட்டும் வேணும். என்னன்னு சொன்னா அவங்களும் இத்தனை வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருந்திருக்காங்க. நான் புதுசா தான் வந்திருக்கேன், ரீசெண்டா தான் வந்திருக்கேன். இப்ப
அவங்க மூலமா நாங்க கத்துக்கொண்டு அவங்களுக்கு அவங்களோட சப்போர்ட் மூலமா தான் நான் எடுக்கும். இவ்வளவு காலம் தாமதமானது வாரதுக்கு? தாமதம்னு சொன்ன அதான் சொன்னது, இந்த சினிமா ஃபீல்டுன்றது லேசிலான விஷயம் இல்லை. அதுல ஒரு நுழைஞ்ச ஒரு கடல் மாதிரி தான். அப்ப அதுக்குள்ள ஏதாவது சொன்ன முதலீடுகள் இதுக்கு காசு போட்டா அந்த காசை திருப்பி ரிட்டர்னுங்களை வருமான ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப நான் அந்த என்ன சொல்ற ஒரு கம்பல்சனுக்கு ஷார்ட் பிலிம் கம்பல்சன் அனுப்பினா அதுல மூலம் எங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு பைசா மூலம் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் இப்போ செய்யறது. அப்ப அந்த நம்பிக்கை அந்த முதலீடு கிடைக்கல. இப்ப ரீசனா தான் எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது. அது மூலமா தான் நான் எனக்கு இப்ப உங்களோட வாய்ப்பு இல்லைன்னா நான் வந்து பண்ணணும், இந்த மாதிரியான படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஆசை இருக்கு? நான் எனக்கு வில்லன் வில்லன் கேரக்டர் நடிக்கணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு அப்பா கேரக்டர், அதாவது இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொன்ன ஒரு வில்லன் தான் எனக்கு ரொம்ப நான் எதிர்பார்த்தேன். எனக்கு என்ன எல்லா சினிமாலையும் நீங்க பாத்துப்பீங்க வில்லனுக்கு தான் நல்ல இது மாஸ் கூட. அதனால எனக்கு வில்லன் தான் நடிக்கணுமோ இல்லை ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படிதான் நான் சின்ன ஆசை. ஓகே, இப்போ வந்த உடனே இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தோடனே இப்போ நெகட்டிவ் ரோல் இல்லைன்னா வில்லனை பண்ணணும்னு ஆசை இருக்கு. காலப்போக்கில் ஓகே நாங்களே இப்போ நீங்க தொடர்ச்சியா வந்து நடிப்பு தேடிட்டு நடிச்சுக்கிட்டே இருந்தாலும் தொடர்ச்சியா நீங்க வந்து சீரீஸ் எல்லாம் இயக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு இயக்குனரா அவங்களுக்கு புதிய நிறைய கதைகள்ல வந்து ஐடியா வந்திருக்கும், ஐடியா பண்ணி செய்யணும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். அப்படியே அந்த கதைகளை தெரிவு செஞ்சு அதுல நாங்க நடிக்கும் போது இன்னும் நமக்கு பல ஐடியா வரும். என்னன்னா இதை எப்படி மாத்தி செய்யலாம், அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில இங்க நம்ம எவ்வளவு குழந்திருக்கோம் நம்ம எண்ணத்தை எல்லாம் மாத்தணும் அப்படின்ற ஐடியா வரும். அந்த மாதிரி இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க வரும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கு, இன்றைக்கு சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க பாக்குற விஷயம் என்ன மாதிரி இருக்கு, என்ன மாற்றம், என்ன தேவை இருக்கு? என்ன தேவைன்னு சொன்னா நான் வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி ஐபோன் ஒரு சின்ன கிம்பிளை வச்சுதான் இவ்வளவு எடுத்திருக்கேன். எடிட்டிங் எல்லாம் என்னுடைய ஒரு கட் மூலமா தான் எடிட்டிங். இப்ப எனக்கு இப்ப வித்தியாசம் செய்து ஒரு லைட்னிங் போடணும், லைட்னிங் போட்டு கலர் கரெக்ஷன் அதெல்லாம் நான் பண்ணித்தான் இனி ஃபியூச்சர் பண்ணணும். அப்ப அதுக்குரிய ஒரு பிளான தான் நான் எதிர்காலத்துல செய்யணும்ன்ற இருக்கு. அப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் கொஞ்சம் சம்பாதிச்சு இப்ப நீங்க தொழில் அப்படின்னு வரும்போது காசு இல்லாம இந்த இண்டஸ்ட்ரியில பயணம் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது காசு அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயம். சோ தொழிலும் வேணும், அதை வச்சுதான் இந்த துறையில முடியும். சோ அதுக்கு என்ன பண்றீங்க? நான் வந்து இப்ப HCL கம்பெனில தான் வேலை செஞ்சிருக்கேன் சீனியர் அனலிஸ்டா. இப்ப அந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. இப்ப நான் 3வது ப்ராஜெக்டா நெஸ்லே என்ற ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் கம்பெனில வேலை செய்யறேன். அங்க ஒரு IT ஜாப்ல தான் வேலை செய்யறேன். இப்ப அவங்க அந்த HCL வார ஒரு சம்பளத்துக்கு சாதா பார்ட் டைமா ஆபீஸ் வேலை முடிச்சுட்டு வீட்டை வந்து என்னுடைய ஷார்ட் பிலிம் சம்பந்தமான கதை எழுதுவேன். ஷூட்டிங் எல்லாம் சாட்டர்டே சண்டே சைன் ஆயிடும். மற்ற நாள்ல நாங்க ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சோடனே ஈவினிங் போல டப்பிங் அந்த வேலை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு உடனே ஏன் உனக்கு இந்த டைமுக்கு இது தேவையா, நீ ஏன் எல்லாம் உழைச்சிட்டு இருக்குல்ல அந்த துறையில போறாங்க, எதுக்கு இப்ப இதுக்குள்ள போற, ஏன் டைம் வேஸ்ட் ஆகாது ஏதாவது சொல்லியிருக்காங்க? 2-3 பேர் சொல்றாங்க. பட் 2 பேர் சொல்றாங்க நல்லா இருக்கு, எனக்கு ஒரு சான்ஸ் தாங்கன்னு ஒரு அந்த ஒரு இருக்கு. ஓகே, சோ இப்ப இங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு படம் பண்ண பிறகு ஓகே நான் இந்தியா போகணும், அங்க போயிட்டு படம் பண்ணணும், இல்லை அங்க நடிக்கணும், இந்த மாதிரி ஆசை இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஐடியா ஆசைகள் ஏதாச்சும் இருக்கு? ஆமா, எனக்கு அதான் எனக்கு இந்தியாவை போற சான்ஸுக்காக நான் இவ்வளவு மிடக்கிறேன். இப்ப இது மூலமா ரீச் ஆகும் தானே உலகம். இப்ப யூடியூப்ல போட்டா சரி இந்தியாவை ரீச் ஆகும். எனக்கு இதை விட பெரிய ஆசை இருக்கு. அது சரி. என்னன்னா இப்ப நம்ம பண்ணினாலும் போட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. நம்ம இங்க இருந்து நம்ம இண்டஸ்ட்ரியை பார்த்து பேசுறோம், இது கோடம்பாக்கத்துல போய் நின்றா நம்மள மாதிரி 1000 வாசியோட 5000 பேர் கியூல நிற்பாங்க. ஸோ இதுக்குள்ள போட்டி போடணும். இதுக்கு வந்து நம்மகிட்ட எக்ஸ்ட்ராவா வந்து டேலண்ட் வேணும், அதே மாதிரி எக்ஸ்ட்ராவா நம்ம எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் பண்றதுக்கான நேரம், நம்மளோட பொருளாதாரம், அதே நேரத்தில் இதுக்கான அவகாசம் இதெல்லாம் வந்து ரொம்ப தேவைப்படும். ஸோ இதுக்காக என்ன ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கீங்க? என்ன ஏற்பாடு, எங்களுக்கு ஆபீஸ்ல 14 நாள் 21 நாள் லீவு. அந்த லீவை பேலன்ஸ் பண்ணித்தான் நான் செய்யத்தான் வேணும். பட்
எல்லாமும் நான் வீக்கெண்ட்லாம் இங்க எப்படா லீவ் வரும், எப்படா ஒரு போயா வரும்னு பார்த்துட்டு அந்த டைம்ல தான் ஷூட்டிங் எப்ப போகணும் அந்த பிளான் தான் நான் இருக்கும். அப்படித்தான் நான் பிளான் பண்ணிட்டேன். ஓகே, அதே மாதிரி இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட், இங்க இருக்கிற கலைஞர்கள், இந்த துறையில வந்து பயணம் செய்யறவங்க, குறிப்பா கலைத்துறைக்கு தன்னை வந்து அர்ப்பணிக்கிறவங்க, தன்னோட அந்த நேரத்தை கலைத்துறையில பயணம் செய்யறவங்க, அவங்கள நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? அவங்களோட இந்த நேரங்கள், அதே மாதிரி அவங்க இதுக்காக செலவு பண்ற தங்களுடைய அந்த நேரம் செலவு இதெல்லாம் வந்து இப்ப நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள புதுசா வந்து உங்களோட தொழில் ஒரு பக்கம் இருக்கும்போது இது ஒரு வேறு ஒரு துறை. சோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பார்க்கும்போது நிறைய வித்தியாசங்கள் தெரியும். அது எப்படி இருக்கு? வித்தியாசம் என்னன்னா அவங்களுக்கு டேலண்ட், அதாவது அவங்க வந்து அவங்ககிட்ட இருந்து நான் கூட கத்துக்கொள்றேன். இப்ப வந்து நான் நார்மலா கிட்ட பிரவீன் கிருஷ்ணராஜ் இந்த மாதபத்துல இப்ப நான் அவர்கிட்ட நான் ஐடியா வைப்பேன், இந்த யூடியூப்ல எப்படி செய்யலாம் என்ன மாதிரி அவர்கிட்ட எல்லாம் கேட்டு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அது மட்டும் இல்லாம கௌதம் நிறைய போர்ட்ரைட் அந்த போர்ட்ரைட்ல ரியாஸ் நடிச்சிருக்காரு. அவர்ல இருந்து அவர் மூலமா என்ன கத்துக்கொண்டு அவர் வந்து எப்படி ஷூட் பண்றாரு, எப்படி இந்த நைட்ல எப்படி ஷூட் பண்ணுவாரு, நைட் ஷூட்டிங் எப்படி, டே ஷூட்டிங் எப்படி, அப்படியான இதுவெல்லாம் நான் அவர்கிட்ட கொஞ்சம் தெரிஞ்சுக்கொண்டேன். அதாவது அதான் அவங்க மூலமா நாங்க கத்துக்கொள்றோம். இப்ப கத்துக்கலாம் இல்லை, இப்ப கத்துக்கொண்டா நாங்க எங்கிறது நாங்க எப்படியே இது படம் எடுக்கலாம், நாங்க எப்படி இயக்கலாம்னு ஒரு ஐடியா வரும். சரி, ஓகே. அதே மாதிரி இப்போ உங்களோட இந்தியாவில சரி வாய்ப்பு கிடைச்சிருக்கு நடிக்கணும் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கான ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு வந்துடுச்சுன்னா உங்களோட திட்டம் தான் என்ன? எதை பேஸ் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன்? பேஸ் பண்ணா கட்டாயம் நான் போவேன், நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சா போவேன். அங்க போய் இந்த முயற்சி எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்? எவ்வளவுன்னு சொல்ல முடியாது, என்ன போதான் தெரியும். அதாவது செஞ்சு போய் எங்களுக்கு மூலமா ஏதாவது ஒரு கோணத்துல நிப்பாட்டவும் இல்லாது, நிப்பாட்ட சான்ஸும் கிடைக்காது. பட் தொடர்ந்து போவான்னு ஒரு நம்பிக்கையில இருக்கு. ஓகே, இப்ப ஐடில இருக்கிற நிறைய பேர் தென்னிந்திய சினிமாக்கள், இந்திய சினிமாலேயே ஓகே ஐடி ஃபீல்ட்ல இருந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆர்வப்படலாம். இலங்கையில வந்து ரொம்ப குறைவு, பெரும்பாலுமே அந்த ஃபீல்டுக்குள்ள இருந்துட்டு இதுக்குள்ள வாரது அப்படின்றது பெருசா விரும்ப. நீங்க வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில பார்க்கும்போது எல்லாமே புதுசா இருந்ததால நீங்க கத்துக்கணும், நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இதையும் தாண்டி சரி இங்கேயும் வந்து நிறைய ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து தமிழை தாண்டி சிங்கள படங்கள் பெரும்பாலான நிறைய படங்கள் வந்து வந்துட்டு இருக்கு, நல்ல தயாரிப்புகள், நல்ல ப்ரொடக்ஷன் குவாலிட்டியா வர திரைப்படங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் அது அந்த சைட்ல ஏதாவது தேடி பார்த்துருக்கீங்களா? அந்த சைட்லன்னு சொன்னா நாங்க ப்ரொடக்ஷன் குவாலிட்டின்னு சொன்னா அவங்க வந்து கூட முதலிடுவார், கூட காசு செலவழிச்சு கஷ்டப்பட்டு செலவழிச்சு தான் போவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட குவாலிட்டி வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல கிராபிக்ஸ் ஆயிட்டானாங்கள் தான் கூட அந்த எடிட்டிங் பண்ணுவாங்க, கலர் கேஷன். அப்ப அந்த லெவலுக்கு நாங்க போறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப நீங்க சொல்றீங்க இந்தியா லெவலுக்கு போறதுனால கொஞ்சம் கஷ்டமான போறது. இப்ப அங்க இருக்கிற டெக்னாலஜி அங்க பயன்படுத்துறது நாங்க பயன்படுத்த முடியும். தமிழ் இண்டஸ்ட்ரி சில படங்கள்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட நான் பார்த்துருக்கேன் ராஸ் மூவி படம், நான் கேள்விப்பட்டேன் ரெட் கேமரா தான் யூஸ் பண்றான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ரெட் கேமரா இந்தியாவில தான் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப அந்த மாதிரி குவாலிட்டி இதோட நல்ல குவாலிட்டியா உங்களுக்கு வேணும். இப்ப ஒரு ஷூட் மட்டும் இல்ல, 2-3 ஆங்கிள் ஷூட் பண்ணிருக்கீங்க, 2-3 கேமரா வேணும். அதே மாதிரி இப்ப இந்த சினிமா அது இதுல வரும்போது நமக்கு ஆசை நிறைய இருக்கும். ஆனா வாய்ப்பு அப்படின்னு வரும்போது அதே நேரத்துல அந்த வாய்ப்பை தேடி போறதுலயே நமக்கான நேரம், அதே நேரத்துல நமக்கான ஒரு சின்ன தயக்கம் கொண்டு இருந்துட்டே இருக்கும். இப்ப போய் நான் தேடி போகணுமா, இந்த இப்ப போன என்ன சொல்லுவாங்க, இந்த கேரக்டர் நான் பண்ணா நல்லா இருக்குமா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அந்த மாதிரி நீங்க தயங்கி இருக்கிறீங்களா? இல்ல அந்த மாதிரி போறதுக்கு ஏதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இப்படி போகத்தான் வேணுமா, இல்லைன்னா நம்ம தைரியமா போகலாம் பிரச்சனை இல்லை, அப்படி என்ன மாதிரி? இல்ல நான் வந்து இப்ப ஒரு படங்கள் பார்ப்பேன், இப்ப இந்த நடக்குன்னா ஆனா இது நான் நடிச்சா எப்படி இருக்கும், டிக்டாக்ல செய்வாங்க தெரியுமா, அது நினைத்தேன். அப்ப நாங்க இப்ப நடிச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை இருக்கு. இப்ப நான் இப்படி செய்யணுமே ஆனா சில நேரம் இது நான் செஞ்ச சரியாகுமான்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. அந்த இது நான் யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்ப நீங்க சீரீஸ் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு ஏமாளிகள் கோமாளிகள் அப்படின்றது
அதுல கிட்டத்தட்ட எத்தனை எபிசோட் பிளான் பண்ணிருக்கீங்க? ஆல்ரெடி 1-2 வந்து ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, 1 தொடர்ச்சி என்ன நிறைய இருக்கு அப்படின்னு எத்தனை மாதிரி ஐடியா பண்ணிருக்கீங்க? இப்ப கிட்டத்தட்ட என்கிட்ட 8 இருக்கு. 8 எபிசோட் ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 5 கிட்ட செய்ய ஒரு பிளான் இருக்கு. அது போதான். சரி, இதுக்கான கண்டென்ட் கிரியேஷன், இதுல ஐடியாஸ், இப்படி இங்க ஷூட் பண்ணல லொகேஷன்ஸ், இதெல்லாம் யாரு சூஸ் பண்றாங்க? நானும் ஷாமில் அந்த கதையில அவங்களும் பிளான் பண்ணித்தான் நாங்க எங்கெங்க செய்யலாம். இப்ப அவன் தான் கதை சொல்லுவா. அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணுவேன். எந்த லொகேஷன் கதைக்கேற்ற மாதிரி நான் லொகேஷன் சூஸ் பண்ணணும். அப்படிதான் நாங்க பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்றோம். சரி, ஓகே. முதலாவது வந்திருந்த அந்த சீரீஸை பார்க்கும்போது அது வந்து ஒரு வீட்டுல வந்து ஏமாத்திட்டு அப்படியானது. சரி, அடுத்தடுத்து வர போறதுல இந்த மாதிரி பிளான் வச்சிருக்கீங்க? அடுத்தடுத்துன்னு சொன்னா 3வது எபிசோட் நான் இருக்கேன். நான் வந்து இப்ப இந்த மெயினா நடிக்கிற சுப்பிரமணியன் கேரக்டர் சதீஷ்குமார். இதெல்லாம் வந்து எங்கேயாச்சும் இன்ஸ்பயர் ஆகி எடுக்கிறீங்களா கதைகள், இல்லைன்னா கிரியேட் பண்றீங்களா? அப்படி இருந்தா நல்லா. அதாவது காமெடின்றது லேசான பட்டவே கொஞ்சம் கஷ்டமாயிருந்தது. ஆனா எனக்கு என்னுடைய சதீஷ்குமார் என்று நடிச்சிருக்காரு. அவர் வந்து அவர்கிட்ட ஷார்ட் பிலிம் தான் எல்லாம் நடிச்சது இல்ல. நான் பாத்துக்கிட்டு அவருக்கு ஜோக்ஸ் காமெடி நல்லா இருக்கும். அப்ப அதை வச்சுதான் நாங்க பேஸ் பண்ணி காமெடி ஒன்று எடுத்தா நல்லா இருக்கும், எல்லாருக்கும் ஒரு சிரிப்புத்தனமா இருக்கும் என்றுதான் அந்த பிளான பண்ணிட்டோம். சரி, ஓகே. அப்படி இருந்தும் இப்ப அதுல வந்து கொஞ்சம் ஓகே பாக்குறதுக்கு மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கான டீம் ஒர்க் இன்னும் வெளியில நிறைய பேரை கொண்டு வரணும், இதுக்கான புது புது ஐடியாஸ் கொண்டு வர அப்படியான ஏதாவது திட்டங்கள் இருக்கா? இருக்கு. அதாவது இந்த குடுகுடுப்புக்கார மாதிரி ஒன்று பண்றது, பக்கத்து வீட்டு மனுஷி வந்து இந்த வீட்டுல வந்து ஏதாவது குழப்பத்தை பண்ணிட்டு தண்ணி ஊத்துறது, அப்படி ஒரு ஐடியா எல்லாம் இருக்கு வச்சிருக்கோம். வச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. இப்ப நிறைய விஷயங்கள் நான் கேள்வியா கேட்டு நீங்க அதுக்கு உங்க ஆசை, உங்க ஐடியா என்ன மாதிரி இருக்கு? இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எவ்வளவு பயணம் செய்யலாம், இதுல இருந்து மாற்றத்தை கொண்டு வரலாம், எதை நாங்கள் புதுசா செய்யலாம், இப்படியான ஐடியாக்கள் இருந்தா அதை பத்தி சொல்லுங்க. புதுசா செய்யணும். இப்ப நீங்க எனக்கு ஆசை ஸ்ரீலங்கா இன்னும் இண்டஸ்ட்ரி இம்ப்ரூவ் ஆகணும்னு சொன்னா கேமரா குவாலிட்டி அதுகள் இருக்குத்தான். பட் இன்னும் நிறைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் உள்ள காஸ்டிங்ஸ் எல்லாம் வேணும். நடிப்பு திறமை இன்னும் நல்லா நடிப்பு திறமையா இருக்கணும். நடிக்கிறதுக்கு ஒரு திறமை இருக்கு. அதாவது சில கண்ட யதார்த்தமான நடிப்பும் இருக்குது, நாங்க உருவாக்கவும் நடிப்பு இருக்கு. இப்ப சில பாத்தீங்கன்னா இப்ப இந்தியால எல்லாம் கூடுதலா காமெடியில இருந்து ஹீரோவா வரவங்க இருக்காங்க, வில்லனா இருந்தும் ஹீரோவா வரவங்க, ஹீரோ வந்து வில்லனா வரவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எங்கள்ல இருந்தா கொஞ்சம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சுன்னா படம் நல்லா போகும். நிச்சயமா. சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர், வில்லன் கேரக்டர்ஸ், இல்லைன்னா சினிமால நீங்க பார்த்து ரசிச்ச கேரக்டர்ஸ் யாரும் சொல்லி? பிரகாஷ் ராஜ் என்ன கேரக்டர் உங்களுக்கு? அவர்கிட்ட வந்து நீங்க பாத்தீங்க கில்லி படத்துல இருக்க வில்லன் வந்து சாதாரண ஒரு தொழிலதிபரா இருந்து அவருக்கு ஒரு கொலை பண்ணி காசு அப்படித்தானே அவரு அந்த நடிப்பு. அதுல ஒரு பொம்பளைய திரிஷாவை லவ் பண்ணணும் காளியாங்கோட்டானும். அப்ப அது மூலமா அந்த லவ் பண்ணி அப்படி வாரம் அவளை கடத்திட்டு போட ஒரு கோபம். அதோட நடிப்பு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு. அதுல ஒரு நல்ல நடிப்பா இருந்துச்சு. மற்றது பொன்னம்பலம், அந்த காலத்துல பாஷா படம், ரஜினிகாந்த் படம், முத்து படத்துல பொன்னம்பலம் அப்படி வேற அவர்கிட்ட அதான் சொன்னது. மற்றது நம்பியார் பாருங்க, காமெடியா இருந்து வில்லன் நடிச்சிருக்கு. அப்ப கமல்ஹாசன் படம் இருக்கு, அது அவங்க எல்லாம் பிடிச்சிருக்காங்க. இப்ப நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில பயணம் செய்யணும்னா நம்ம இங்க இல்ல, பொதுவா எதுவா இருந்தாலும் சினிமா துறையா இருக்கலாம், இல்ல அவங்களோட ஃபீல்டா இருக்கலாம். பட் நம்ம அதுக்கான தேடல் படிப்பு அப்படின்றது கட்டாயம். அப்படி ஒரு அவசியம் இருந்தாதான் இங்க செய்ய முடியும். இங்க நீங்க தொடர்ச்சியா நிறைய படங்கள் இருக்கு, எல்லா ஈவெண்ட்ஸ்லயும் மேக்சிமம் அவங்களை பாக்குறேன். தொடர்ந்து நீங்க அதுலயே பார்ட்டிசிபேட் பண்றீங்க, அதுல கலந்து கொள்றீங்க, அதுல நிறைய விஷயங்கள் கத்துக்கிறீங்க, நிறைய பேரோட பேசிக்கிறீங்க. சோ இப்ப நீங்க பார்த்த இங்க வந்த படங்கள்ல வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா இது நல்லா பண்ணியிருக்காங்க, இல்ல இது இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், இல்ல இதை நாங்க பண்ணிக்கலாம் அப்படி நீங்க நினைச்ச படங்கள்? அப்படித்தானே அவங்க கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. எங்களுக்கு ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அந்த படம் புதுசு, இந்தியாவுக்கு அது கொஞ்சம் இதா இருந்தாலும் உங்களுக்கு அது புதுசு. எங்களோட நாட்டுக்காக நாங்க இன்னும் வரவேற்கிறோம்.
அவங்களோட நல்லா உணர்ச்சிப்படுத்தும். இப்ப நாங்க கிட்ட நல்ல படம் ஒண்ணு பார்த்தேன்னு சொன்னா ஆலி பிரிஞ்சிகள் ஜஃப்னான ஹீரோ அவர் படம், அது கொஞ்சம் டெக்னிக்கல் நல்லா இருந்துச்சு. இப்ப அந்த படத்தை நான் எடுத்திருந்தா எப்படி இந்த கதையை மாத்தலாம்ன்ற ஐடியாவும் இருக்கு. கதை கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா கதையை நல்லா இருக்கு. சினிமால வந்து இப்ப ரெண்டு மாதிரி தான் இருக்கு, ஒன்று ஆர்ட் பிலிம் இருக்கு, கொமர்ஷியல் பிலிம். சோ உங்களுக்கு பேஸ் பண்ணி இந்த உங்களோட ஐடியால நீங்க எடுக்க நினைக்கிற படங்கள், நீங்க நடிச்சிட்டு இருக்கிற படங்கள் எதை பேஸ் பண்ணி இருந்தா நல்லா, இல்லைன்னா எதுக்காக ஓகே கொமர்ஷியல் பிலிமா வந்தா ஓகேவா, இல்லைன்னா இங்க ஒரு ஆர்ட் பிலிம், அதாவது குறிப்பா சொல்லணும்னா ஒரு கலைத்துவத்தோட நம்ம கதைகளை பேசுற படங்கள் வந்தா நல்லவா அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தவரைக்கும் இலங்கையில ஒரு சினிமா எடுக்குன்னு சொன்னா இந்தியா பேஸ் பண்ணி எடுக்கவும் இல்லாது. எங்களோட நாட்டுக்கு ஏத்த மாதிரி, எங்க நாட்டு சட்ட திட்டங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்களும் எடுக்கலாம். இப்ப எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் ஸ்ரீலங்கால ஒரு கடத்தல், கிட்னாப்பிங், பல்லாவு, ஒரு கொமர்ஷியல் சொன்ன ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எப்படி வாழ்க்கையில முன்னேறி வார மாதிரி ஒரு கதை, அந்த மாதிரி பிளான் எனக்கு அப்படியான திட்டங்கள் தான். ஓகே, அதே மாதிரி இன்னும் பல படைப்புகள் வந்து உருவாகிட்டு இருக்குது. இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட்ல நீங்கள் நினைக்கிற, இல்லைன்னா இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட், இல்ல உங்களுக்கு பிடிச்ச சினிமாக்காரர்கள் யாரெல்லாம் இருக்கா? எனக்கு பொறுத்த வரைக்கும் பிடிச்சதுன்னு சொன்ன கௌதம் அவர்கிட்ட போர்ட்ரேட் பண்ண நல்லா இருந்துச்சு. அவர்கிட்ட டெக்னிக் எனக்கு பிடிச்சு. மற்றபடி பார்த்தா பிரவீன் கிருஷ்ணா அவர்கிட்ட மாதர் படம், அவர்கிட்ட 2-3 ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இப்ப மாதர் எடுத்திருக்காரு, அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதையா எடுத்திருக்காரு, அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்ப நான் எதிர்பார்க்கறது மௌனமொழி. இப்ப அவங்களோட சனாதன் இயக்கின மௌனமொழி கிட்ட இருந்த டீசரை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஒரு கதை வித்தியாசமா எடுத்திருக்கா. அதை நான் நல்லா வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஓகே. இப்ப இன்டர்வியூல நீங்க நிறைய விஷயம் பேசிருந்தீங்க, இந்த சினிமா துறையில இருக்கிறவங்கள ஆசை, இந்த கனவு, நீங்க எதை நோக்கி போகணும், இப்படியான விஷயங்கள். சரி, என்னதான் செஞ்சாலும் சில பேர் இப்ப இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு கூட உங்கள்கிட்ட கேட்கலாம், என்னன்னா ஓகே இவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு, இப்பதான் செய்யறாரு, அதுக்குள்ள இவருக்கு தேவையா அப்படின்னு இந்த விஷயங்கள் வரும். ஸோ இதுக்கு அவங்களோட பதில் என்ன பதில்னா, எனக்கும் நான் 2-3 பேர் கேட்டேன், இது நாங்க வரலாமா, நான் இப்படி இந்த இடத்துல எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன மறுக்கணும், இன்னும் படம் எடுத்து ரீச் ஆனா தான் உங்களை கூப்பிடுவாங்கன்னு ஒரு இது சொன்னாங்கதான். பட் எனக்கு திடீரென்று இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்க எனக்கு ஷாக் தான். கேட்டல சாந்தனா, எனக்கு சாந்தனா தான் நன்றி சொல்லணும். அவதான் எனக்கு கேட்டுதான், அவன் மூலமா தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சது. பட் கேட்டா சொல்லுவேன், எனக்கு என்ன சொல்ல தெரியல. சரி, ஓகே, அப்படிதான். சரி, தொடர்ந்து நிறைய நீங்கள் செய்யணும், வாழ்த்துக்கள். என்னன்னா எதனால இப்ப உங்களை கூப்பிட்டது அப்படின்னா, நீ இவ்வளவு காலம் போன பிறகும் ஓகே இந்த ஃபீல்டுல நானும் ஒரு அடையாளமா மாறணும் அப்படின்னு தொடர்ச்சியா நீங்க முயற்சி செய்றீங்க. ஸோ வயசு எல்லை இல்லை, தொடர்ந்து போராடலாம். நான் எனக்கு கலைத்துறையில ஆர்வம் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு நல்ல தொழில இருந்தாலும் அதுல இருந்து ஓகே இல்லை இந்த துறைக்குள்ள நான் போகணும், சின்னவங்க பெரியவங்க பார்த்தாலும் அவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு நீங்க இப்படி ஐடியா கேட்டு இது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இப்படி ஒரு ஐடியா செஞ்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி நீங்க வர்றதுக்கு ஸோ அதுக்கான ஒரு முயற்சியா கூட இருக்கலாம் விஷயமா. வாழ்த்துக்கள் இதை தொடர்ச்சியா செய்யறதுக்கு. இறுதி ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? சொல்ல வேண்டியதுன்னா, இன்னும் கலைஞரை வாங்க வந்து உங்களோட திறமையில காட்டி ஒரு குறும்பட போட்டிகளுக்கு அனுப்பி அது மூலமா நீங்க முன்னேறுங்க. அப்பதான் உங்களுக்கும் மற்றவங்க ஒரு நம்பிக்கை வச்சு கூப்பிடுவாங்க. நிச்சயமா ரொம்ப நன்றி இங்க வருகிறது இந்த கேசவன். தொடர்ச்சியா இன்னும் பல கலைஞர்கள், ஆளுமைகள் அதே மாதிரி இன்னும் பலரை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறும் நான் ரிஸ்வான். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்திருந்த சுதர்சினி, திவாகர், சஞ்சய், சல்மான் ஆகியோருக்கு நன்றியை குறிப்பிடும். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.